விண்வெளிக்கு மனிதர்கள் போக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 60 வருடங்களுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரானட்ஸும் மில்லியனர்ஸ் மட்டும்தான் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஸ்பேஸ்க்கு போக முடியாமல் இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா ராக்கெட்டோட காஸ்ட்டு தான். ஒவ்வொரு முறையும் ராக்கெட்டை தயாரித்து லான்ச் பண்ணுறதுக்கு $10 to 100 மில்லியன் வரைக்கும் செலவாகுது. அதோட ஃபியூல் மட்டும் டன் கணக்கில் தேவைப்படுது. கூடவே ஒரு ராக்கெட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஹர்சல் பண்ணி லான்ச் பண்ணுறதுக்கான வேலைகளும் அதிகமாக இருக்குது. இப்படி ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கு இவ்வளோ பிரச்சனைகள் அப்புறம் காஸ்ட் இருக்கிறதுனால ஸ்பேஸ் வரைக்கும் ஒரு பெரிய பில்டிங்கை ஒரு முறை கட்டி முடிச்சிட்டா காமன் பீப்புள் உட்பட எல்லாருமே ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர முடியுன்ற தாட்டு எல்லாருக்குமே வந்திருக்கும். சில பேர் அதை கமெண்ட்லையும் கேட்டிருக்கீங்க. அதனால் இந்த பெரிய பில்டிங் கான்செப்ட் எந்த அளவுக்கு பாசிபிளாக இருக்குது, ஏன் அப்படி ஒரு பில்டிங்கை இது வரைக்கும் கட்டி முடிக்கலன்னு தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் கட்டி முடிச்சிருக்கிற உலகத்தோட மிகப்பெரிய பில்டிங் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் துபாயில் இருக்கிற புர்ஜ் கலீஃபா. 828 மீட்டர் ஹைட் இருக்கிற இந்த பில்டிங் மேகங்களை மட்டும்தான் தொடர அளவுக்கான ஒரு வரம்பில் இருக்குது. இதுவே ஸ்பேஸை தொடரணும்னா அந்த பில்டிங்கோட ஹைட்டு 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கணும். அதாவது 100 கிலோமீட்டர் ஹைட்டு தான் ஸ்பேஸ் ஆரம்பமாகிற இடம் அப்படின்னு சயின்டிஸ்ட் குறிச்சிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்த பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் பூமிக்கும் ஸ்பேஸ்க்கும் நடுவில் இருக்கிற பவுண்டரி பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இப்போ சயின்டிஸ்ட் குறிச்சிருக்கிற மாதிரி 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஆகுறதால 100வது கிலோமீட்டரில் பூமியோட வளிமண்டலம் மொத்தமாக முடிஞ்சிருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பூமிக்கு மேலே 500 கிலோமீட்டர் ஹைட் ரேஞ்சிலையும் பூமியோட லேசான வளிமண்டலம் இருக்கும். அப்புறம் ஏன் இந்த 500 கிலோமீட்டர் பூமியோட பவுண்டரியே இல்லாமல் 100 கிலோமீட்டரை ஸ்பேஸ் ஸ்டார்டிங் பாயிண்டாக சயின்டிஸ்ட் கன்சிடர் பண்ணுறாங்கன்னா அந்த 100 கிலோமீட்டர் வரைக்கும் தான் பூமியோட வளிமண்டலம் ஏர்கிராஃப்ட் பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மேலே போக போக அட்மாஸ்பியர் இன்னும் ஃபேட் ஆகிட்டே தான் போகுது. அதனால தான் இந்த கார்பன் லைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த 100வது கிலோமீட்டர். இப்போ இந்த 100வது கிலோமீட்டர்லேருந்து பூமியை பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். முழு பூமியையும் ஒரு பால் மாதிரி பார்க்க முடியாமல் இந்த அளவுக்கு தான் தெரியும். மற்றபடி பூமியை ஒரு ஃபுல் பால் மாதிரி பார்க்கணும் அப்படின்னா 36,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தால் தான் அதை பார்க்க முடியும். இங்கே முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சில பேர் ஸ்பேஸ்னாவே ரொம்ப டீப்பான ஸ்பேஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் ஆஸ்ட்ரானாட் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வராங்க அப்படின்னா ஒரு 100 to 400 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் தான் அவங்க ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. அதை தான் நம்ம ஸ்பேஸ்க்கு போகிறதுன்னு சொல்கிறோம். இதுவே நிலாவுக்கு போகிறதுனா அது வேணால் டீப் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வராங்கன்னு சொல்லலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது வெறும் 100 கிலோமீட்டர் ஸ்பேஸ் தான். இந்த ஹைட் வரைக்கும் ஒரு பில்டிங்கை கட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கப்புறம் கட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. எதுக்காக முடியாதுன்றதை இப்போ கண்டினியூஸாக பார்க்கலாம். பேஸ்மெண்ட் கட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ளோரை மேலே கட்டும்போது அதோட வெயிட் அதிகமாகிட்டே போகும்னு நமக்கு தெரியும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளோரை மேலே கட்டிகிட்டே இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரில் அதிகமான ப்ரெஷர் உண்டாகிட்டே போகும். ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மேலே கட்டப்படுற எல்லா ஃப்ளோரையும் தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பேஸ் வரைக்கும் ஃப்ளோர் கட்டினே போகும்போது அந்த பேஸ்மெண்ட் க்ரஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பேஸ்மெண்ட் க்ரஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டி அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வரைக்கும் அடுக்கடுக்காக ஃப்ளோர்ஸை கட்டலாம்னு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். இந்த ஸ்ட்ராங் பேஸ் ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இதுலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. என்னன்னா 100 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டப்படுற ஒரு பில்டிங்க்கு ரொம்பவே பெரிய அளவில் ஒரு வைடான சர்ஃபேஸ் தேவைப்படும். அது மட்டும் இல்லாமல் பில்டிங் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த பில்டிங்கோட ஷேப்பே பிரமிட் ஷேப்பில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இப்படி பிரமிட் ஷேப்பில் கட்டினாலும் ஃப்ளோர்ஸை அடுக்கடுக்காக கட்டிகிட்டே போகும்போது கீழே இருக்கிற ஃப்ளோர்ஸில் இருக்கிற ஸ்டீலு காங்கிரீட்க்கு வெயிட் தாங்குற அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டீலு அப்புறம் காங்கிரீட்க்கும் அதிகபட்ச வெயிட் தாங்குற ஒரு லிமிட் இருக்குன்னு அர்த்தம். அதனால் கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் இப்போ இருக்கிற எர்த் மெட்டீரியல்ஸால் ஒரு பில்டிங்கை கட்ட முடியாது. பிரச்சனை வெறும் வெயிட்டு அப்புறம் மெட்டீரியலை மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது தவிர இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை பார்த்தீங்கன்னா காற்றோட பவர் தான். பொதுவாகவே கிரவுண்டில் நிற்கும்போது வீசுகிற காற்றோட ஸ்பீடுக்கும் ஒரு பில்டிங் மேலே நிற்கும்போது வீசுகிற காற்றோட ஸ்பீடுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 10 to 30 கிலோமீட்டர் பெர் ஹவர் வரைக்கும் காற்றை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இதுவே ஹை ஆல்டிடியூடில் பார்த்தீங்கன்னா மணிக்கு 150 to 200 கிலோமீட்டரை விட அதிகமான வேகத்தில் விண்டோட ஸ்பீடு இருக்கும். இப்போ அந்த பில்டிங்கை 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கட்டுறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த பில்டிங் எப்போவுமே விண்டு ஸ்டோமோட ஃபைட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இதனால் எந்த மாதிரியான ஒரு வர்ஸான கண்டிஷனில் அந்த பில்டிங் இருக்கும்னு இமேஜின் பண்ணாவே புரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங் ஸ்டேபிளாக ஒரே பொசிஷனில் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஆடிட்டே தான் இருக்கும். சில 100 மீட்டர் ஹைட் இருக்கிற இந்த பில்டிங்ஸே இந்த அளவுக்கு ஸ்வே ஆகும்போது 100 கிலோமீட்டர் ஹைட்டில் ஒரு பில்டிங்கை கட்டுனா அது ரொம்பவே எனார்மஸாக ஆடிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட பெண்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா பூமியோட சுழற்சினாலையும் அந்த பில்டிங்கில் ஒரு இம்பேக்ட் இருக்கும். பில்டிங்கோட பாட்டமில் ஒரு ஸ்பின்னும் பில்டிங்கோட டாப்பில் ஸ்லைட்டான சேஞ்சஸும் இருக்கும். அதனால் அந்த பில்டிங் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். அந்த பில்டிங்க்கு வரக்கூடிய அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா லைட்னிங், அதாவது மின்னல் தான். இன்னைக்கு இருக்கிற புர்ஜ் கலிஃபாலேயே பல முறை மின்னல் தாக்கியிருக்கு.
அப்படி இருக்கும்போது ஸ்பேஸ் வரைக்கும் கட்டப்படுற ஒரு பெரிய பில்டிங் கண்டிப்பாக மேகங்களை தாண்டி தான் அதோட ஹைட் இருக்கும். அதனால் லைட்னிங்கோட எஃபெக்ட்டு அந்த பில்டிங் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த லைட்னிங்னால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டாமல் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா இதனாலலாம் கிடையாது. இது ஒரு சின்ன பிரச்சனை தான். அவ்வளோ பெரிய பில்டிங் கட்ட முடியாமல் இருக்கிறதுக்கு அதோட வெயிட்டு தான் முதன்மையான பிரச்சனையாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிரச்சனை இருக்குது. அதுதான் டெம்பரேச்சர். கிரவுண்டில் இருக்கிற டெம்பரேச்சரும் ஹை ஆல்டிடியூடில் இருக்கிற டெம்பரேச்சரும் ஒரே மாதிரி இருக்காது. கிரவுண்டில் மட்டும்தான் சூடாக இருக்கே தவிர ஒரு 50-80 கிலோமீட்டர் ஹைட்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோல்டான டெம்பரேச்சர் தான் இருக்கும். இந்த கோல்டான டெம்பரேச்சர் மனிதர்களை பாதிக்கும். அதனால தான் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனாலலாம் கிடையாது. அந்த கோல்டான டெம்பரேச்சர் பில்டிங்கில் இருக்கிற மெட்டீரியல்ஸே பாதிக்கும். பில்டிங்கில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாட் டெம்பரேச்சரில் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதே மாதிரி கோல்டு டெம்பரேச்சரில் ஷ்ரிங்க் ஆகும். இப்போ பில்டிங்கோட டாப்பு அப்புறம் பாட்டம் ரெண்டுமே வேறு வேறு டெம்பரேச்சரில் இருக்கும். அப்படின்றதால அந்த பில்டிங்கில் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி டெம்பரேச்சர்னால மெட்டீரியல் சுருங்குறது அப்புறம் விரிகிறதுக்கு பேர் தெர்மல் எக்ஸ்பான்ஷன், தெர்மல் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பரேச்சர் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா பில்டிங்கு மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃப் பொருட்கள்லையும் இது நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ ஃபைனலாக மொத்தமாக சொல்லணும்னா 100 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பில்டிங்கை கட்டுறது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் முடியாது. அதுக்காக ராக்கெட்டில் தான் போகணுமா, நார்மல் பீப்புள் எல்லாம் ஸ்பேஸ்க்கு போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா இந்த ஹார்டான பில்டிங் கான்செப்டை தவிர சயின்டிஸ்ட் இன்னொரு பாசிபிளான விஷயத்தை பற்றி யோசிச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் எலிவேட்டர். 100 கிலோமீட்டர் வரைக்கும் இல்லாமல் கிட்டத்தட்ட சேட்டலைட்டையே தாண்டி 35,000 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை நிறுவி அங்கேருந்து ஒரு கேபிளை பூமிக்கு கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற ஏரியல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாதிரி அந்த கேபிளை யூஸ் பண்ணி நிறுவப்பட்ட அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டு வர்றது தான் கான்செப்ட். இந்த கான்செப்டை மேலோட்டமாக பார்க்கும்போது அதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். அதனால் அது எல்லாமே இப்போ ஒன்றா பார்க்கலாம். கேபிளை ஸ்பேஸ் ஸ்டேஷன்லேருந்து பூமிக்கு கனெக்ட் பண்ணுறதுனால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ரொட்டேட் ஆகும்போது கேபிளில் சிக் வருமானு ஒரு சந்தேகம் நமக்கு எல்லாருக்குமே வரும். ஆக்சுவலி அந்த ஸ்பேஸ் கேபிளை எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்போவுமே பூமியோட ஒரே பகுதியை பார்த்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி அந்த கேபிளும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் இந்த டிசைனை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக அந்த கேபிள் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிவியரான அட்மாஸ்பியரிக் கண்டிஷனால் அதில் மாற்றங்கள் வரலாம். அடுத்தது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அந்த கேபிள் கூடவே பூமியில் வந்து விழாதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்னன்னா அது பூமியில் வந்து விழாது. ஏன்னா சேட்டலைட்ஸ் அப்புறம் நிலா மாதிரி அதுவும் பூமியை சுற்றி ஆர்பிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது ஃப்ரீ ஃபால் கண்டிஷனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கல்லை கயிறால் கட்டி சுற்றுனா எப்படி அது அவுட்வார்டாகவே சுற்றிட்டு இருக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் சுற்றிட்டு இருக்கும். சரி, இது வரைக்கும் ஏன் இந்த ஸ்பேஸ் கேபிளை கட்டாமல் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த கேபிள்லையும் வெயிட் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பில்டிங் கான்செப்ட் மாதிரி ரொம்ப பிரச்சனை இல்லாமல் அதை விட ரொம்ப கம்மியான பிரச்சனை தான் இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் பண்ணுறதுல இருக்குது. அப்படி என்ன இதில் மெயினான பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு தேவைப்படுது. அதாவது அந்த கேபிளை உருவாக்குறதுக்கு. இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் கேபிளில் பார்த்தீங்கன்னா ஸ்டீலு, டைட்டானியம், டங்ஸ்டன், அலுமினியம் உட்பட எதுவுமே இதுக்கு சூட்டபிளாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான கேபிள் மெட்டீரியல் கிடைக்காத வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் ஹோல்டில் தான் இருக்க போகுது. அதுக்காக பில்டிங் கட்டுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பில்டிங் கான்செப்டை விட இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் கான்செப்ட் தான் மோர் ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்பேஸ் எலிவேட்டர் ஃப்யூச்சரில் பாசிபிள் ஆகுமா இல்லையா அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.